ஏண்டி எனக்கு தங்கச்சியா என் கூட வந்து பிறந்து என் உயிரை வாங்குற போயும் என் ஃப்ரெண்டு கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து கடைசியில ஒன்னால ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாம அலையிறேன். நீ எல்லாம் ஏன் இன்னும் உசுரோட இருக்க? என்னன்னு பேசுற? நீயும் காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தானே, என் மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி நோகடிக்கிற. ஊர்ல உள்ளவளா சொல்லும் போது எனக்கு அது ஒரு வருத்தத்தையும் கொடுக்கல. நாம என்ன தப்பும் பண்ணல. நம்மள இப்படி பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு அவல் கிடைச்சிருச்சு மெல்லுற மாதிரின்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என் கூட பிறந்துகிட்டு பாசனா என்னன்னே தெரியாத நீ எனக்கு அண்ணனா பிறந்துகிட்டு என்ன ஏன் பிறந்த, என் கூட ஏன் பிறந்த, இப்படி எல்லாம் பேசும்போதுதான் உண்மையிலே எனக்கு வலிக்குது. நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி இப்பதான் மனசெல்லாம் வலிக்கு. நீ என் அண்ணன் தானே. அண்ணன் தங்கச்சி உறவு எப்படிப்பட்டது தெரியுமா? ஆனா இறக்கமே இல்லாம இப்படி பேசுற. மூணாவது மனுஷன் பேசும்போது வலிக்காத என் மனசு இப்ப நீ பேசும்போது வலிக்குதுனே. என்னல சொன்ன? என்ன சொன்ன? என் மகளை பார்த்து என்னல சொன்ன? நீ எல்லாம் மனுஷனா? கூட பிறந்த தங்கச்சி வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல இருக்கும்போது எவ்வளோ ஒருத்தி ஊர் பேரு தெரியாதவள கல்யாணம் கட்டி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நின்னுக்கிட்டு என் பிள்ளைய பத்தி அசிங்கமா பேசுற நீ எல்லாம் மனுஷனா? இன்னொரு வார்த்தை என் மகளை பத்தி ஏதாவது பேசுன நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நீ பேசியிருக்கலாம். என் மகளுக்கு உன் சம்பள பணத்துல ஒரு தாவாணி வாங்கி கொடுத்திருந்தா நீ பேசியிருக்கலாம். ஏன் ஒரு வாய் சோறு போட்டிருந்தா பேசியிருக்கலாம். என் மகளுக்காக எதுவும் செய்யாத நீ என் மகளை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உனக்கே தண்டச்சோறு நான் போடுறேன். நீங்க உள்ள வாங்க. போயா கூப்பிடுறாள மகாராணி. அவளுக்கு உள்பாவடையில இருந்து பாடியில இருந்து சட்டியில இருந்து புடவையில இருந்து உனக்கு துணிமணில இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் நான் போடுறேன். இன்னொரு வார்த்தை ஏதாவது என் மகளை பத்தி பேசுனிய ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்க. அதான் சொல்லி கட்டிட்டாங்கல்ல, ஒரு வேலை வெட்டிக்கு போங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? நான் போடுற பிச்சையில தின்னுட்டு ஏன் மகளையே பேசுறதுக்கு எம்பிட்டு திமிரு இருக்கணும். நீ உள்ள வாட்டி உனக்கு ஏத்த மாப்பிளைய நான் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பேன். இங்க எவனும் எனக்கு தேவையில்லை.